தொடர்ந்து தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் நம்மோடு இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம் சார். நாகாலாந்து ஆளுநர் இல கணேசன் அவர்கள் மரணம் அடைந்திருக்கிறார். சென்னை அப்போலோ மருத்துவமனையில் அவருடைய உயிர் பிரிந்திருக்கிறது. உங்க இரங்கலை பற்றி சொல்லலாம். இலா கணேசன் அவர்களது மறைவு மிகுந்த வருத்தத்தை தருகிறது. தமிழகத்துடைய மூத்த அரசியல் தலைவராக செயல்பட்டவர்கள், RSS இயக்கத்திலே தன்னை இணைத்துக் கொண்டு பொதுப்பணிகளை மிக சிறப்பாக செய்தவர்கள், படிப்படியாக அதிலிருந்து பாரதிய ஜனதா கட்சியிலே பல்வேறு பொறுப்புகளிலே சிறப்பாக பணியாற்றி அதன் அடிப்படையிலே தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக உயர்ந்த பெருமை அவர்களுக்கு உண்டு. தன்னுடைய அரசியல் முதிர்ச்சி அனுபவம் காரணமாக அவர்கள் ஆளுநராக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பிலே NDA தேர்ந்தெடுக்கப்பட்டு தனக்கு கொடுத்த பொறுப்பினை மிக உறுதியாக சிறப்பாக சரியாக செய்தவர்கள். அதன் அடிப்படையில் தமிழகத்திற்கு அவர்கள் பெருமை தேடி தந்தார்கள் என்பதை இந்த நேரத்திலே நான் குறிப்பிட விரும்புகிறேன். கலை, இலக்கியம், சங்கீதத்திலே மிகுந்த ஆர்வம் கொண்டவர்களாக அவர்கள் செயல்பட்டார்கள். திருவையாறு தியாக பிரம்ம உற்சவத்திலே அவர்கள் பெரும்பாலான வருடங்களிலே கலந்து கொண்டதை இந்த நேரத்திலே நான் அதனுடைய தலைவர் என்ற முறையிலே நன்றியோடு நினைவு கூற விரும்புகின்றேன். ஐயா இலா கணேசன் அவர்கள் சில மாதங்களுக்கு முன்புதான் சென்னையில சதாப்தி விசேஷம் நடந்தது. அதில் அவரிடம் ஆசீர்வாதம் வாங்கியதை நான் நினைவு கூறுகிறேன். அவருடைய திடீர் மறைவு தமிழக அரசியலுக்கு மிகப்பெரிய இழப்பு. அவர்களை இழந்து வாடும் அவர்களது குடும்பத்தாருக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய குறிப்பிடத்தகுந்த கட்சி பணிகள் அப்படின்ட்டு எதெல்லாம் முக்கியமா பார்க்க வேண்டியது இருக்கு? பாரதிய ஜனதா கட்சிக்கு அவருடைய இழப்பு எந்த அளவுக்கு முக்கியமானது? பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திலே கால் ஊன்றி கொண்டிருந்த போது அந்த கட்சியை அதனுடைய தலைவராக பொறுப்பேற்று பட்டி தொட்டி எல்லாம் சென்று இயக்கத்திற்கு உண்மையிலேயே அந்த காலத்திலே உயிர் கொடுத்த தலைவர் என்று கூட கூறலாம். அதனுடைய படிப்படியான வளர்ச்சி தான் இன்றைக்கு தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சி ஒரு சக்தியாக இருக்கிறது. அதற்கு அடித்தளமானவர்களிலே ஐயா இலா கணேசனும் ஒருவர் என்று நான் இந்த நேரத்தில் பெருமையோடு குறிப்பிட விரும்புகிறேன். திரு ஜி.கே. வாசன், உங்களுடைய இரங்கலையும் அவருடனான உங்களுடைய நினைவுகளையும் எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.